நினச்ச மாதிரியே ஜொமேட்டோ அம்பாசமுத்திரத்துக்கு வந்துட்டாங்க. ரமணாஸ் ரெஸ்டாரண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ஆஃபர் போடுறாங்க பாருங்கள். கோல்டு அப்படின்னு இருக்குது. ₹1 கட்டியாச்சுன்னா ஃப்ரீ டெலிவரி. ₹99 மேலே போட்டால் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி. அந்த கோல்டு 3 months வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ₹1 நீங்கள் கட்டிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் அம்பாசமுத்திரத்தில் அவங்க என்னென்ன ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஆட் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் ₹99 மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி சார்ஜஸே கிடையாது. இப்போ ஏற்கனவே இருக்கிற அவங்க எந்த டெலிவரியாக இருந்தாலும் ₹50 ₹60 ஒரு ஃபுட் ஐட்டம் வாங்கினா கூட ₹55 டெலிவரி சார்ஜ் போடுறாங்க. கள்ளக்குறிச்சியில் உள்ளது ₹20 டெலிவரி சார்ஜ் போடுறாங்க. பட் கல்லடிக்குறிச்சியில் எதுவும் ஃபுட் ஐட்டம் நல்லா இருக்காதுன்னு நம்ம அம்பையில் தான் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்குது. ரமணாஸோ ஜமீன்தாரோ கௌரி சங்கரோ ஆனந்தபவனம் அந்த மாதிரி சங்கீத் பேக்கரி ஆர்டர் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் ₹55 டெலிவரி வருது. நான் அப்போவே நினச்சிட்டு இருந்தேன் 4 வருஷம் ஆகிட்டு 25,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் குறைச்சா பெட்டராக இருக்கும். மேபி அவங்களோட மார்ஜின் ஒரு நாளைக்கு இத்தனை ஆர்டர் அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டுலாம் நான் சொல்லியிருந்தேன். ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். அவங்க குறைச்சி பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய வால்யூம் பண்ணலாம், இன்னும் மக்கள் நிறைய கவர் பண்ணலான்னு இடையில கூட அவருக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சேட் பண்ணாத விஷயமா இல்லை, அது நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் தெரியும் எனக்காவது ஒரு நாள் இங்கே இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இவன் ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் அவன் வருவான். அவன் கொடுக்குற ஆர்டர்ஸு ஆஃபர்ஸில் கண்டிப்பாக யாராலையும் அவங்க கூட போட்டி போட முடியாது. ஏன்னா நான் மதுரை போயிருந்தப்போதும் சரி, பெங்களூர் போயிருந்தப்போதும் சரி, பெரிய ஹோட்டல்லேருந்து மீல்ஸு எனிதிங் நீங்கள் பண்ணால் அந்த ஆஃபரில் வரும்போது ₹150 ₹140 அதிகபட்சம் ₹200 தான். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்குலாம் வரும். நான் அப்போவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோவை இங்கே உள்ள ஆன்லைன் டெலிவரி அவருக்கு ஓனருக்கு ஃபார்வர்ட் பண்ணப்போ அவர் அதுதான் சொன்னார். அங்கே பெங்களூரில் அவனுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ஆர்டர் இருக்கும். ஸோ அவன் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். இங்கே நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் எனக்கு இல்லை, அதனால் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது சங்கடமாக இருக்குனாரு. ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இங்கே ப்ராஃபிட்டே இல்லாமல் லாஸாக இருந்தால் கூட அவன் மார்க்கெட்டை ஃபுல்லாக பிடிக்கிறதுக்கு அவன் கம்ப்ளீட்டாக இறங்கி செய்வான். இவரால் போட்டி போட முடியாது. ஏன்னா அவன் லிஸ்டட் கம்பெனி, அவன் அவ்வளோ பணம் உள்ளே போடுவான். ஆனால் இது என்னென்னா கஸ்டமர் நமக்கு பெனிஃபிட். யோசிச்சு பாருங்கள், நம்ம ₹100 ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணால் அப்படியே வந்துடும், டெலிவரி சார்ஜே கிடையாது. இப்போ அதே ₹100 ஒரு ஐட்டத்தை நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ₹55 டெலிவரி சார்ஜோடு ₹155 வருது. அடுத்தது பாருங்கள், பெரிய அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ₹500 நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ₹100 இல்லை டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், ₹400 தான். அதே இது நீங்கள் இப்போ இருக்கிற டெலிவரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ₹500 ஆர்டர் பண்ணாலும் ₹55 டெலிவரி சார்ஜ் போட்டு உங்களுக்கு ₹555 வரும். ஸோ நீங்கள் ₹500 ஆர்டர் போட்டால் ₹400 பே பண்ணால் போதுமா, ₹500 ஆர்டர் பண்ணி ₹555 பே பண்ணுமா பாருங்கள். இது பயங்கர டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகும். நான் முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படி தான் சொன்னார். லோக்கலில் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல போட்டு அது நல்லா நடக்குதுனால போட்டிக்கு உடனே 2 கடை வந்துடும்னார். உண்மை தான். இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸ்லேயுமே அது இருக்குது. இது ரிலேட்டடாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒருத்தர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்கன்னா எத்தனை பேரை போட்டிக்கு வந்தாலும் உங்களுடைய ப்ராஃபிட்லாம் ஒன்றுமே பாதிக்காது. நீங்கள் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு 10 பேர் ஒன்றா சேர்ந்தே ஸ்டாக் வாங்கலாம். எந்த ரேட்டில் வாங்கணும், எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ரேட்டில் விற்கணும், அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறாருங்கிறதுனால இன்னொருத்தருக்கு நஷ்டம்லாம் வராது. இதெல்லாம் தொழில் அப்படி கிடையாது. நல்லா நடக்குதுன்னா அதே மாதிரி தொழிலில் இன்னும் 2 பேர் பக்கத்தில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது இருக்கிற மக்கள் அது பிரிஞ்சு போவாங்க. அது ஜவுளி கடையாக இருந்தாலும் சரி, ஹோம் அப்ளையன்சஸ் கடையாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி. அடுத்து பாருங்கள், 199க்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே
ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டாங்க. இந்த 3 ஆஃபர் இதில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மாதிரி ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அனதர் டெலிவரியில் போய் பார்த்தா அவங்க ஷாப் க்ளோஸ்டுன்னு எந்த ப்ரைஸையும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. மேபி இப்போ இது வந்துட்டதுனால அவங்க டெலிவரி சார்ஜஸ் குறைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த ஃபுட் ஐட்டம்லாம் அவங்க ஆப்பில் போட்டிருக்கதையும் இன்னும் கொஞ்சம் குறைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு போட்டி தாக்கு பிடிக்க முடியுதான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட மெனுவில் பார்த்தீங்கன்னா மீல்ஸு, சூப்பு, ஸ்டார்டர், மெயின் கோர்ஸு, ரைஸ் அண்ட் பிரியாணி, சவுத் இண்டியன், ஃப்ரைட் ரைஸுன்னு கிட்டத்தட்ட ஒரு 60 ஐட்டம் வச்சுருக்காங்க. ரமணாஸில் உள்ளதை மட்டும் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்திங்கன்னா ஒரு இசை புரோட்டா ஸ்டால் அப்படின்னு ஒரு இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 4 ஆஃபர் இருக்குது அந்த இதில். கோல்டில் நம்ம அன்லாக் பண்ணோன்னா ₹1 கட்டினா 3 மாதத்துக்கு ₹99 மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி. 40% ஆஃப் ₹80 ஆர்டர் பண்ணிங்கன்னா இல்லை 40% ஆஃப் போட்டு ₹80 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வருங்கிறாங்க. எப்படின்னா கோடு ஹங்கரி 18 போட்டால் 159க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன டீட்டெயிலும் கூட கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ₹80. செலக்ட் ரெஸ்டாரண்ட்ஸு 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னுடைய மொபைலில் இந்த மாதிரி ₹1க்கு கோல்டு வந்துடுச்சு. இன்னொரு மொபைலில் ஆக்சுவலாக ₹1க்கு கோல்டு வரல, ₹30 அந்த கோல்டை அன்லாக் பண்ணுறதுன்னு வந்திருக்கு. 3 மாதத்துக்கு ₹30 அதுவும் பெரிய மேட்ரு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ₹100 இது சேம் தான். அந்த 499க்கு ₹100 டிஸ்கவுண்ட், ₹500க்கு ₹100 டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் 199க்கு மேலே ஃப்ரீ டெலிவரி. இதில் இந்த ஆர்டர் மட்டும் புது ஆஃபர் 40% ₹80 வரைக்கும், 159க்கு மேலேன்னு. ஏற்கனவே இப்போ தான் அவங்க செப்டம்பர் 15 டு செப்டம்பர் 20 வரைக்கும் நிறைய அவங்களோட இதில் வந்து 50% டிஸ்கவுண்ட்னு போட்டாங்க. மேபி இவங்க வந்துட்டாங்களா, நான் இப்போ தான் இந்த கேள்விப்பட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். பொருளாக அவங்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதை பண்ணாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடைசி சமயத்தில் தான் அந்த செப்டம்பர் 15 டு 20 வந்து எந்த ஃபுட்டு எங்கே வாங்கினாலும் ஃப்ளாட் 50% ஆஃபுங்கிற அந்த விஷயமே எனக்கு தெரியும். நான் கடைசி வரைக்கும் 20ஆம் தேதி கிட்ட தெரிஞ்சு நான் எதுவும் பெருசாக ஆர்டர் பண்ணலாங்க. 20ஆம் தேதி அதுவும் நான் ஆர்டர் பண்ணும்போது நான்வெஜ்ஜு மட்டும்தான் அன்றைக்கி இருந்தது. வெஜ்ஜு ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு அந்த ஆஃபர் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டேன். இவங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மெனுவில் ஒரு 10 ஐட்டம் கிட்ட வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு கடை போட்டிருக்காங்க டீ பெஞ்ச். இது அம்பாசம்பரம் தான். இவங்களும் மெனு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வரைக்கும் பர்கர், சாண்ட்விட்சு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க. நியூ இவங்க வந்து ரொம்ப ஆஃபர்லாம் எதுவும் இருக்கான்னு தெரியல. ஷெட்யூல் லேட்டரில் போனால் தான் அது வரும். அது ஓப்பன் ஆகலை. நியூ ரஹ்மத் ஹோட்டல், இதில் நான் முன்னமே நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆன்லைன் மூலமாக. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இவங்களும் நிறைய போட்டிருக்காங்க. மெயின் கோர்ஸு, பிரியாணி, ஸ்நாக்ஸு, புட்டார்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூ வித் மெனு, இதெல்லாம் வந்து அந்த அவங்க ஆன்லைனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வைக்கலை. செந்தூர் டிஃபன், கிளப் 10 சிக்கன், த கிரில் தியரி, சங்கீத் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, இதில் நிறைய சாண்ட்விட்சு, அதுக்கு பப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நல்லாவே இருக்கும் உங்கள்கிட்ட குவாலிட்டி.
அவங்களே போட்டிருக்காங்க லாஸ்ட் 100 ஆர்டர்ஸ் வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸு. இவங்களும் 4 ஆஃபர் போட்டிருக்காங்க. 99க்கு மேலே ஃப்ரீ டெலிவரி. நான் 99க்கு மேலே ஏகப்பட்ட ஐட்டம் அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேறு டெலிவரியிலேருந்து வரும்போது எனக்கு 55 ரூபா டெலிவரி சார்ஜஸ் வரும். 20% ஆஃப் 50 ரூபா வரைக்கும் 159 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணால். அப்போ 159 ரூபாய்க்கு நான் மேலே ஆர்டர் பண்ணும்போது 109 ரூபா தான் வரும். சூப்பர் இது எல்லாமே பெரிய கேம் சேஞ்சர் தான். அதான் ஃபேமஸாக என்ன தான் இருந்தாலுமே இந்த மாதிரி பிஸ்னஸ்லலாம் ஒரு ஷார்ட் பீரியடில் தான் ஹியூஜ் ப்ராஃபிட்லாம் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் போட்டிக்கு வந்தாங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியாதபடி அவங்க வேலையை காட்டிடுவாங்க. சரி, அது அப்படி தானே இருக்கணும். ஒருத்தங்க மட்டும் குறிப்பிட்டவங்க மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் கஸ்டமர்ஸுக்கு இதாக இருக்காதுல்ல. கோல்டு அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெலிவரிஸ் அண்ட் மோர். ₹1 ஃபார் மந்த்ஸ் 3 months ஜாயின் கோல்டு. ₹1 செலுத்தி கோல்டில் ஜாயின் பண்ணிட்டோன்னா கோல்டு பெனிஃபிட்டு, ஃப்ரீ டெலிவரி நிறைய ஆர்டர்ஸில் ஃப்ரம் ரெஸ்டாரண்ட் வித்தின் 7 kilometers. சில ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் நாட் அப்ளிகபிள். அப் டு 30% எக்ஸ்ட்ரா ஆஃப். அவங்க ஏற்கனவே 20,000 ரெஸ்டாரண்ட் கூட அக்ராஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஹேவ் ஏ கூப்பன் கோட், அதை எப்படி பண்ணணுங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா தான் போகும்.